சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆங்க்லெட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை பார்த்துருவோம். பிளாக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் பீட்ஸ் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு நான் வீடியோவில் இடையில சொல்கிறேன். அடுத்து இந்த மாதிரி சில்வர் பெண்டன்ட்ஸ், அடுத்து இந்த கான்ட்ராஸ்ட் கலர் பீட்ஸ், கியர் ஒயர், கியர் லாக், ஃபிஷ் லாக். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கியர் ஒயரை வந்துட்டு நமக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவையோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்மளோட ஆங்கிள் லென்த் மெஷர் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்க்லெட்டில் நான் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக இந்த கியர் ஒயரையே வந்துட்டு நம்ம லாக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பவும் போல் நம்ம வந்து ஃபிஷ் லாக்கை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒரு கியர் லாக் போட்டுக்கணும், அடுத்து ஃபிஷ் லாக் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து நம்ம பீட்ஸை கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக்காக இல்லாமல் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆரஞ்சு கலர் பீட்ஸை வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பிளாக் பீட், அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் பீட், அப்புறம் ஃபுல்லாக பிளாக் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்க்லெட் செய்கிறதுக்கு நான் பிளாக் பீட் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் இல்லை, ஈஸியாக ட்ரை ஆகிடும். இப்போ தண்ணி பட்டாலும் ஈஸியாக ட்ரை ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த பிளாக் பீட் யூஸ் பண்ணுறேன். நம்ம அப்பப்போ மெஷர்மெண்ட்ஸை பார்த்துக்கணும். சென்டரில் வந்துட்டு இந்த பெண்டன்ட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த அவுல் பெண்டன்ட் வந்துட்டு ஒரு ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த ஆங்க்லெட் பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லா ஏஜ் குரூப்ஸும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு லெக்கில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஒரு கந்திஷ்டியை எடுக்கிற மாதிரியான இதாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய டாட்டர் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா வெள்ளி கொலுசெல்லாம் வந்துட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. தொலைஞ்சு போனாலும் நம்ம வந்துட்டு திருப்பியும் செஞ்சுக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி கியர் லாக் போட்டுட்டு அந்த கியர் ஒயரையே வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு சின்ன கேப் விட்டு ஜம்ப்ரிங் மாதிரி நம்ம இதை செட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆங்க்லெட் ரெடி ஆகிடும். இந்த ஆங்க்லெட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.